Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம மெட்ராஸ் சமையல்ல உளுந்து முறுக்கு, பொட்டுக்கடலை முறுக்கு, தேங்காய் பால் முறுக்குன்னு நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு வச்சு எப்படி சூப்பரா ஈஸியா முறுக்கு பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிப்பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இது வந்து 100 கிராம் பாசிப்பருப்பு. அதை வந்து மிதமான சூடுல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல நம்ம வந்து வறுத்துறலாம். பாசிப்பருப்பு வந்து கலர் மாறிடக்கூடாது. குறைவான தீயில வச்சுட்டே வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா லேசாக வறுபட்டிருக்கு. நல்ல ஒரு வாசனை வந்ததும் இதை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் அலசி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு மிதமான தீயில 2 ல இருந்து 3 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் வேக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நான் வந்து வேக வச்ச எல்லா தண்ணியும் உள்ளே சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி வச்சுருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. மாற்றிட்டு நல்லா அரைச்சி நல்ல ஒரு மை போல் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம முறுக்குக்கு மாவு கலந்து வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து கடையில் வாங்குவோம்ல இடியாப்பா மாவு, அதில் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 300 கிராம். முறுக்குக்கு மாவு வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும், நல்ல மெல்லிஸாக இருக்கணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அப்படிலாம் நம்ம வந்து எள்ளும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.25 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கடைசியாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் அப்படி இல்லைனா வந்து நம்ம நெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்குக்கு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக வேக வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைப்படணும், திட்டாக இருக்கக்கூடாது. நல்லா அரைச்சிக்கோங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் அந்த அளவுக்கு முறுக்கும் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட வேண்டியது தான். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைனா கொஞ்சம் கெட்டியான தேங்காய் பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாசிப்பருப்பு தேங்காய் பால் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். முறுக்குக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப தண்ணி சேர்த்து ரொம்ப லூஸாகவும் போயிடக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவெல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து நல்லா அதை பிசையணும். அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசையும் போது தான் முறுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அதுதான் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம முறுக்கு அச்சில் வைக்க போகிறோம். மீதியை வந்து ஒரு ஈர துணி வச்சு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்சிடக்கூடாது, அதனால மூடி வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக எண்ணெய் மேலே முறுக்கு புளியறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து கரண்டிக்கு பின்னாடி பண்ணுவோம்ல அப்படியும் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒரு இலையிலையோ இல்லை இதுலையாவது வந்து லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து சுற்றி வைக்கும்போது நமக்கு எடுத்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து 3 பொரிக்க போகிறேன், அதனால் 3 மட்டும் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். சில நேரம் நம்ம வந்து என்னதான் முறுக்குக்கு மாவு வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாலும் முறுக்கு வந்து கரெக்டாக வராது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து எண்ணெயோட டெம்பரேச்சர். எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு முறுக்கு வந்து செவந்துடும், நல்லா கிறிஸ்பியாக வராது. அதே நேரம் குறைவான சூடில் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கடுக்குன்னு இருக்கும். நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு தான் பொரிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதை உடைக்கும் போது உள்ளே வந்து அந்த டியூப் மாதிரி இருக்கும் தெரியுமா, அது மாதிரி வரும். இப்படி உள்ளே சேர்த்ததுமே பபிள்ஸ் வருதில்ல, இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அந்த டியூப் மாதிரி உள்ளே இருக்கும். அந்த ஹாலோவாக இருக்கும்போது தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குறைவான டெம்பரேச்சரில் நம்ம பொரிச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, கடுக்குன்னு இருக்கும். நான் வந்து 3 சேர்த்து பொரிக்க போகிறேன். நமக்கு வந்து இந்த அளவில் நமக்கு வந்து ஒரு 27-28 முறுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணலாம், மீடியம் சைஸ்டு முறுக்கில். அப்படியே இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் லேசாக ஒரு கோல்டன் கலர் வரணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடக்கூடாது, கோல்டன் கலர் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு, முறுக்கும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு. நம்ம எண்ணெய் மேலே வந்து டேரெக்டாக சுற்றுறதுனாலும் பண்ணலாம், நம்ம முன்னாடியெல்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கோம். இல்லை இந்த மாதிரி எடுத்து நம்ம உள்ளே சேர்க்குறதுமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்படி உள்ளே சேர்த்ததுமே பபிள்ஸ் வருதில்ல, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ நான் வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு முறுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த உடஞ்ச முறுக்கெல்லாம் நான் தான் சாப்பிட போகிறேன்.
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த பாசிப்பருப்பு ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.